புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக ஆஸ்துமா தொந்தரவு, நாள்பட்ட சளி தொந்தரவு, சைனோசிட்டிஸ் தொந்தரவு, இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் அளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ஆயிஷா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இந்த ஆஸ்துமா தொந்தரவு அப்படின்னு எடுத்துக்கும் போது, இந்த ஆஸ்துமா கண்டிஷன் அப்படின்னா என்ன, இந்த கண்டிஷன் ஒருவருக்கு எதனால் ஏற்படுது, இதனுடைய சிம்டம்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ இந்த ஆஸ்துமா அப்படின்றது நிறைய பேர் கேட்ட உடனே பயந்துடுறாங்க. ஆஸ்துமா அப்படின்றது நம்மளோட சுவாசத்தில் வரக்கூடிய ஒரு தொந்தரவு. நம்மளோட நுரையீரலுக்கு காற்று கொண்டு போகக்கூடிய அந்த பாத்வேயில் நம்மளுக்கு தொந்தரவு வர்றது தான் ஆஸ்துமானுவாங்க. ஆஸ்துமா அப்படின்னாலே ஒரு அலர்ஜி சிம்டம்ஸ் தான். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வரக்கூடிய 10ல் 7 பேருக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்துமா இருக்கிறது கிடையாது. அவங்களுக்கு அலர்ஜி சிம்டம்ஸ் தான் இருக்குது. அலர்ஜின்றது ஒரு ஒவ்வாமையினால். இப்போது அவங்க இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலில் அதிகப்படியான தூசி காற்று சுவாசிக்கும் போதோ, இல்லை பெட்ஸ் வீட்டில் ஏதாவது செல்ல பிராணிகள் வச்சுருக்காங்க, இல்லை அவங்க வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபேக்ட்ரிஸ் ஏதாவது இருக்குது, இல்லை அவங்களோட வீடு ரொம்ப சின்ன வீடாக இருக்கிறது, ரொம்ப காற்று வசதி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளோட சுவாசிக்கக்கூடிய அந்த சுவாச குழாய் லைட்டாக ஒரு வீக்கமாகுது. ஏன்னா அந்த நுரையீரலுக்கு போகக்கூடிய அந்த காற்று கொஞ்சம் கண்டாமினேட்டட் இருக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த சுவாச குழாயில் லைட்டாக ஒரு வீக்கம் வருது. அதனால தான் நம்ம மூச்சு உள்ளே இழுக்கும் போதும் மூச்சு வெளியே விடும் போதும் நம்மளுக்கு சிரமம் வருது. அப்போது நம்மளோட மூக்கை சுற்றி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரோமங்கள் இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றை ஃபில்டர் பண்ணுது. அதோட நம்மளோட உடல் உஷ்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுவாசிக்க காற்றை நுரையீரலுக்கு கொண்டு போகுது. இப்போது நம்மளோட சுவாசிக்கிற காற்றில் கொஞ்சம் தூசி இருக்குன்னும் போது என்ன ஆகுது, நம்மளுக்கு உள்ளே போகக்கூடிய காற்று கம்மியாகுது. அப்போ அந்த கம்மியாகும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு அடைச்ச மாதிரி, நெஞ்சு இறுக்கமான மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்குது. அதைத்தான் நிறைய பேர் பயந்துட்டு ஆஸ்துமா அப்படின்னு தப்பாக எடுத்துக்கிறாங்க. அப்போ ஆஸ்துமான்றது ஒரு அலர்ஜி சிம்டம்ஸ் தான். அதை முறையாக மருத்துவரை பார்த்துட்டு இது அலர்ஜி சிம்டம் தானா, இல்லை உங்களுக்கு ஆஸ்துமாவா அது மாறிடுச்சா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது. நிச்சயமாக நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், ரமேஷ் பேசுறேன் மேடம். எந்த ஊர்ல இருந்து சார்? நான் ஊட்டி மேடம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். வயது 45 மேடம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. மேடம் டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க டாக்டர். எனக்கு இந்த 5 வருஷமா மூட்டு வலி இருந்துச்சு டாக்டர் எனக்கு. சரிங்கய்யா. அது நான் ரத்த பரிசோதனை செஞ்சு பார்த்தேங்க. அப்போ ஆர்ஏ ஃபேக்ட் சிஐக்கு பாசிட்டிவ் வந்துச்சுங்க. அப்புறம் உங்க டிவியில பார்த்து ஆர்ஜிஆர் மருத்துவமனை போய் மருந்து மாற்றி எடுத்து டாக்டர் 4 மாசம் எடுத்து டாக்டர். நானு 4 மாசம் எடுத்து திருப்பி அவங்க ரத்த பரிசோதனை பண்ண சொன்னாங்க டாக்டர். திருப்பி பிளட் செக் பண்ணுங்க. அப்ப ஆர்ஏ ஃபேக்ட் நெகட்டிவ் வந்துருச்சுங்க. சிஆர்பி மட்டும் பாசிட்டிவ் இருக்கு மேடம். ஓகே. இப்போ கொஞ்சம் வயிற்றுல நீர் கோத்து மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். ஓகே. அந்த சிஆர்பிக்கு என்ன பண்ணணும் டாக்டர், வயிற்றுக்கு நீர் கோத்து என்ன பண்ணணும் டாக்டர்? சரி, ஓகே, நான் சொல்றது கவனிங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தொடர்ந்து உங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்கறது ரொம்ப நல்லது. நாடி பரிசோதனை செஞ்சுட்டு உங்களுக்கு அந்த சிஆர்பி வேல்யூஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நன்னாரி இருக்குது இல்லையா, நன்னாரி வேர் வாங்கிட்டு அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சாலும் சரி தான், இல்லை அந்த தண்ணியில் ஊற வச்ச தண்ணியை நீங்கள் எடுத்துக்கோங்க. வேரை ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்தாலும் சரி, இல்லை அந்த நன்னாரி பொடி மாதிரி இருக்கும், அந்த பொடியில் நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அதை மூடி போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அந்த மூடி போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்மளுக்கு இந்த வாதம் சம்மந்தப்பட்ட நோய் நம்மளுக்கு இருக்கும் போது நம்ம சூரிய வெளிச்சத்தில் கொஞ்ச நேரம் ஆயில் போட்டுட்டு நிற்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு காலை இல்லை மாலை வெயில், குறிப்பாக மாலை வெயில் ரொம்ப ரொம்ப நல்லது. சாயங்கால வெயிலில் கொஞ்ச நேரம் அது ஏதாவது தைலங்கள், உங்களுக்கு மூலிகை தைலம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த தைலம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் நில்லுங்க. நீங்கள் மருத்துவரோட ஆலோசனை கேளுங்க. அந்த நீர் சேராமல் இருக்கிறதுக்கு வழிமுறைகள் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க.
நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ வந்து ஆஸ்துமாங்கிறது ஒரு ஒரு அலர்ஜி சிம்டம் தானே தவிர அது ஒரு நோய் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ இந்த ஆஸ்துமா இருக்குது அப்படின்னாலே முதல்ல நம்ம சொன்ன மாதிரி நம்ம சுவாச குழாய், நம்ம நுரையீரலுக்கு காற்று கொண்டு போகக்கூடிய அந்த பாதையில் நம்மளுக்கு தடை இருக்கிறது. அப்போது நம்ம காற்று உள்ளே இழுக்கிறதும் சிரமம் வருது, வெளி விடுறதுலையும் சிரமம் வருது. அப்போது நம்ம சுவாசிக்கிற காற்று அந்த சுவாச குழாயில் வந்து சுருக்கம் வருது. அப்போ காற்று உள்ளே இழுக்கும் போது நம்மளுக்கு கம்மியாக காற்று போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், நெஞ்சு அடைச்ச மாதிரி, நம்மளுக்கு வந்து ஏதோ நெஞ்சு அழுத்துற மாதிரி, தொண்டை பகுதி வந்து இறுக்கமாக இருக்கிற மாதிரியான உணர்வு வரும். ரெண்டாவது நம்மளுக்கு என்ன வரும், இருமல் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஆஸ்துமா தொந்தரவோடு இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான இருமல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு பார்த்தோன்னா ட்ரையாக இருக்கும், இருமல் வரும் ஆனால் சளி வந்து இருக்காது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருமல் வரும், அவங்களுக்கு நல்லா வந்து கத்தையாக சளியாக வந்து வரும். சில நேரம் வந்து தண்ணியாக இருக்கும், சில நேரம் வந்து கொஞ்சம் கட்டியாக ஜெல்லி மாதிரி இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான ஒரு க்ரீனான ஒரு இது வரும். அது வந்து கொஞ்சம் அதிகப்படியான இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்றத வந்து உணர்த்துது. ஓகே டாக்டர், இதனுடைய சிம்டம்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கங்க மேம், நான் வந்து தமிழ்செல்வி பேசுறேங்க மேம். எந்த ஊர்ல இருந்து? கோயம்புத்தூர்ல இருந்து. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? மேம் எனக்காக தான் கேட்கணுங்க மேம். உங்க வயது சொல்லிட்டு பேசலாமா? மேம் எனக்கு 44 வயசு ஆச்சுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. மேம் எனக்கு 43 ஆச்சுங்க ஏஜ். எனக்கு இருநய ஆபரேஷன் பண்ணி 3 வருஷம் ஆச்சுங்க. ஓகே. எனக்கு இப்ப என்னன்னா வெயிட் ரொம்ப அதிகமா ஏறி கிடக்குதுங்க மேடம். ஓகே. டயர்ட்னஸ் அதிகமா ஆகுதுங்க மேம். அதுக்கு கொஞ்சம் ஏதாவது மெடிசனோ இல்லை தீர்வு ஹாஸ்பிட்டலே வர சொன்னீங்கன்னாலும் பரவாயில்ல. கண்டிப்பாம்மா, நம்ம அஜேஆர் ஹாஸ்பிட்டலில் இதுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதிகப்படியான உடல் பருமன் இருக்குது. ஸோ நம்ம வெயிட்டை விட நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் வெயிட் இருக்குன்னும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனைகள் இல்லை. இப்போ அதுவே கொஞ்சம் அதிகமாக வெயிட் ஆகுது அப்படின்னும் போது நம்மளுக்கு என்னென்னா அது ஒரு பாரம் தானே, நம்ம தூக்கிட்டே நேரமும் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அது நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு அசதி கொடுக்க ஆரம்பிக்குது. நம்மளுக்கு எலும்புகள் நம்ம ஜாயிண்ட்லயும் வந்து வலிகள் கொடுக்க ஆரம்பிக்குது. நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு சோம்பேறித்தனம் கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒன்னொன்னா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்ற இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க கண்டிப்பாக மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெற்று நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இதுக்காக நம்ம எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய இயற்கையான ஹெர்பல் டீ கொடுத்துட்டு இருக்கோம். மூலிகை மருந்துகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சொரக்காய் இருக்கு இல்லையா, சொரக்காய் வந்து நல்லா தோலை எடுத்துட்டு அந்த ஜூஸ் அதை வந்து ஜூஸ் செய்து வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சொரக்காவோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 மிளகு போட்டு தினசரி காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கோங்க. அது என்ன பண்ணுன்னா தேவையில்லாத கொழுப்பு சத்து நம்ம உடம்புல சேர விடாது. அதிகப்படியான கொழுப்பு சத்தும் கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ அது வந்து என்ன பண்ணும், தேவையில்லாத கொழுப்புகள் தேவையில்லாத நீர்களை வந்து உடம்புல இருந்து வெளியேற்றும். ஸோ இதோட சேர்த்து நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் நீங்கள் வந்து நாடி பரிசோதனை செஞ்சுட்டு மருந்துகள் எடுக்கிறது நல்லதுதான். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேருமா? அம்மா உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? கோடை. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான். உங்க வயது என்னம்மா? 63. சரி, உங்க கேள்வியே கேளுங்க. வணக்கம் அம்மா, சொல்லுங்க. இடுப்பு வலி, கால் கீழே வச்சு நடக்க முடியல. அதுக்கு சரிம்மா, எவ்வளோ நாளா இருக்கு உங்களுக்கு? இப்போ ஒரு 2 மாசம் முன்ன ஒரு ஜுரம் வந்தது. அந்த ஜுரத்தினால நாங்க சிஎம்சில ஒரு 10 நாள் ஐசில அட்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி. அதுல இருந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் அப்படியே நடக்க முடியல. ஓ சரி, ஓகே. சரிம்மா, நான் சொல்றது சொல்லுங்க. சரி, ஓகே, நான் சொல்கிறத கவனிங்க. ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஃபீவர் வந்திருக்குன்னும் போது அதிகப்படியான உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த முதுகில் வலி வந்தது கால் வரைக்கும் உங்களுக்கு வந்து அது பிரதிபலிக்குது. உங்களுக்கு நடக்க சிரமமாக இருக்குது. இது என்னென்னா நம்மளோட இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எலும்புகள், அந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா, மசில் வந்து இறுக்கமாயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு அந்த நரம்புகள் அழுத்தி உங்களுக்கு கீழே கால் வரைக்குமே அந்த வலி வந்து ரேடியேட் ஆகுது. ஒன்றுமே கிடையாது. உளுந்து தைலம் இருக்கு இல்லையா, உளுந்து தைலம் போட்டு நல்லா வந்து முதுகுலேருந்து கால் வரைக்கும் அந்த தைலத்தை லைட்டாக தடவிட்டு நல்ல வெதுவெதுப்பான வெந்நீர், உங்கள் உடம்பு பொறுக்கக்கூடிய அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீர் நம்ம குறுக்குலேருந்து நீங்கள் ஊற்றி விடுங்க. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது நல்லா உங்களுக்கு வலி குறைய ஆரம்பிக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து உங்களுக்கு வலிகள் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வரலாம். ஏன்னா இந்த மாதிரி வலிகளோட வாதம் அதிகமாக இருக்கிறது, இல்லை வந்து தண்டக வாதம் இருக்கிறது, இல்லை சயாட்டிக் பெயின் இருக்கிறது, இல்லை டிஸ்க் பல்ஜ் இருக்கிறது, இந்த மாதிரி என்ன தொந்தரவு இருந்தாலும் நம்ம பஞ்சகர்ம சிகிச்சை இங்கே சென்னையில் தங்கி பிரத்யேகமாக பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது. ஸோ நீங்கள் அது பண்ணும் போது நல்லாவே உங்களுக்கு வலிகள் குறையும். திரும்பவும் உங்களுக்கு இந்த தொந்தரவு வராமல் இருக்கக்கூடிய வழிமுறைகளும் டாக்டர்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. நான் காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்கம்மா, உங்க பேரு? என் பேர் மலர்மதி. எந்த ஊர்ல இருந்துமா? அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? மலர்மதி, அம்பத்தூர்ல இருந்து. எனக்காக தான் கேக்குறேன். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேளுங்கம்மா. என் வயது 53. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் அம்மா, டிவி பார்க்காதீங்க, உங்க கேள்வியை கேளுங்க. காசுல அடப்பு இருக்கு, செண்டு வச்சிருக்காங்க. சரிம்மா. மேல அடப்பு ஏற்படாம இருக்க நம்ம என்னென்ன சாப்பிடலாம்? சரி, ஓகே, நான் சொல்றது கவனிங்க. இப்போ நம்மளுக்கு இதயத்துல அடைப்பு இருக்கு அப்படின்றதுக்கு வரத்துக்கு காரணம் என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். நம்ம உடம்பு அதிகமாக சூடாகும் போது, ஸோ நம்ம இதயம்ன்றது நெருப்பு சக்தியோட ஒப்பிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த நெருப்பு சக்தி நம்ம உடம்புல அதிகமாக இருக்குது. நம்ம உடல் சூடு அதிகமாக இருக்கும் போது என்ன ஆகுது, நம்ம ரத்தம் வந்து ஃபாஸ்ட்டாக போகாமல் சுண்ட ஆரம்பிக்குது, ரத்தம் வத்த ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நம்ம ரத்தம் வந்து திக்காகும் போது, அடர்த்தி ஆகும் போது நம்ம உறுப்புகளுக்கு, நம்ம எலும்புகளுக்கு, நம்மளோட நரம்புகளுக்கு போகிறது கம்மியாக ஆரம்பிக்குது. அப்போ அதனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த இடத்துல சின்ன சின்ன நம்ம ஹார்ட்டில் வந்து சின்ன நரம்புகள் இருக்கும், அது வழியாக போகும்போது சம்டைம்ஸ் வந்து ரத்த கட்டு வருது. அதனால தான் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம அலோபதியில் நம்ம என்ன கொடுக்குறோம், நம்மளுக்கு வந்து ஆஸ்பிரின் டேப்லெட்ஸ் மாதிரி கொடுப்போம். ரத்தத்தை உறைய வைக்காமல் அதை வந்து டைல்யூட் பண்ணக்கூடிய மருந்துகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும், வாழ்நாள் முழுக்க அந்த மருந்துகள் எடுக்கணும். அது என்ன பண்ணுதுன்னா நம்ம ரத்தத்தை உறைய விடாமல் தண்ணியாகவே எப்போவுமே நார்மல் ஸ்டேட்டில் வச்சுக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம மருந்துகள் தாண்டி நம்ம உணவுகளில் பார்த்தோம் அப்படின்னா பூண்டு பாருங்கள், பூண்டு அருமையான நல்ல ஒரு பிளட் தின்னர். ஸோ தாராளமாக நீங்கள் பூண்டை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இல்லை வந்து ஒரு 3-4 பல் பூண்டு வந்து நல்லா வந்து தண்ணியில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க, அது நல்லா மசிஞ்சிடணும். இல்லை வந்து குக்கரில் போடுறீங்கன்னா ஒரு 3-4 பல் பூண்டு போட்டுட்டு நல்லா 2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் போட்டுக்கோங்க. மஞ்சள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பையும் அகெயின் வந்து நல்லா சுத்திகரிக்கும். ஸோ நல்லா ஒரு 3-4 விசில் போட்டுட்டிங்கன்னா மசிச்சிங்க பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி ஆகிடும். ஸோ அதை நல்லா கடைஞ்சிட்டு அந்த பூண்டு பால் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த தண்ணியோட. இல்லை அப்படின்னா பீட்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளட் டைல்யூட்டர், ஆஸ்பிரின் மாதிரியே நம்ம ரத்தத்தை வந்து டைல்யூட் பண்ணக்கூடியது. ஸோ அதையுமே வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வித் டாக்டர்ஸோட கைடன்ஸோட. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். மோகனா. எந்த ஊர்ல இருந்துமா? ராணிப்பேட்டை. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எங்களுக்காக தான் கேட்குறேன். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? வயது 41. வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம், எங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, 2 பக்கம் வலிக்குது, பின்னாடியும் வலிக்குது, முன்னாடியும் வலி இருக்கு. ஏதாச்சும் சாப்பிட்டா வந்து அப்படியே பாத்ரூம் போயிடுறேன். என்ன பண்றதுன்னு தெரியல. இடுப்பு பயங்கரமா வலிக்குது, முதுகு வலி அதிகமா இருக்கு மேடம். ஓகே ஓகே. மோஷன் வர்றது வந்து உங்களுக்கு தெரியாம வருதா இல்ல அடிக்கடி மோஷன் வருதுங்களா? அடிக்கடி எல்லாம் மோஷன் ரொம்ப டைம், காலையில ஒரு டைம் போகும் அவ்வளவுதான், எப்போ 2 டைம் போகும் அவ்வளவுதான். ஓகே. இது எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு? இருக்கு, ஒரு 5 நாளாவே இருக்கு மேடம். ஒரு வருஷமாவே இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனேன், ஸ்கேன் பண்ணேன், ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்க, ஸ்டோன் இருக்குதுன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாளா மாத்திரை சாப்பிட்டு சரியாயிடுச்சு, வலி அதிகமா இருக்கு. சரி, ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வலி தொந்தரவு அதிகமாக இருக்குது, வயிறு பகுதி மட்டும் ரொம்ப வந்து பாரமாக இருக்குது, வெளிக்கு போகிறதுல வந்து சிரமமாக இருக்குது, இல்லை அடிக்கடி நம்மளுக்கு வெளிக்கு போய்கிட்டே இருக்குது, 1 பாத்ரூம் சரியாக போக மாட்டேங்குது, 2 பாத்ரூம் சரியாக போக மாட்டேங்குது, இந்த மாதிரி தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே மருத்துவரை போய் பாருங்கள். அவங்க நாடி பரிசோதனை செஞ்சுட்டு உங்களுக்கு கரெக்டான ஒரு தீர்வு கொடுப்பாங்க. உள்ள மூலிகை மருந்துகள் கொடுப்பாங்க, அந்த வலிகளை குறைக்கக்கூடிய மருந்துகள் கொடுப்பாங்க, இயற்கையாக உங்கள் உடம்பை சரி பண்ணக்கூடிய வழிமுறைகளும் அவங்க கொடுப்பாங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? என் பேரு பிரியா மேடம், நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா?
எனக்காக தான் மேடம் கேக்குறேன். உங்க வயது என்னம்மா? வயது வந்து 30 ஆகுது மேடம். சரி, தொடர்ந்து உங்க கேள்வியே கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. மேம், எனக்கு ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு மேம். 1 வருஷம் கிட்டமா இருக்கு. ஓகே. அது பாத்தீங்கன்னா இப்ப நடந்தாலும் சரி இல்ல லாங் டிராவல் அந்த மாதிரிலாம் பண்ணா ரொம்ப அது பெயினா இருக்கு. இப்ப டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது மெடிசன் கொடுக்குறாங்க. அது எடுக்கும் போது கேக்குது, அதுக்கப்புறம் அது கட்டி வந்து குறைய மாட்டுது, வந்துகிட்டே இருக்கு. அதனால இப்ப டைம் அப்பெல்லாம் முன்னாடிலாம் பயங்கர பெயினா இருக்கு. ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு? ஃபைப்ராய்டு கட்டியோட சைஸ் என்ன? 2 mm இருக்கு மேடம். ஓகே, ஒரே ஒரு கட்டி தானா இல்ல நிறைய கட்டிகள் இருக்கா? ஒரு கட்டி தான் மேம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சரி, ஓகே, கவலைப்படாதீங்க. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 18 சைஸ் இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள் இல்லை ஃபைப்ராய்டு கட்டிகள், இந்த நார் திசு கட்டிகளை படிப்படியாக குறைச்சிருக்கோம். அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு 2 தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து அந்த ஃபைப்ராய்டு கட்டியை கரைச்சி வெளியே வரக்கூடிய மூலிகை தைலம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரியா? அந்த மாதவிடாய் காலத்தில் எப்படி எடுத்துக்கணும், மற்ற நாட்களில் எப்படி எடுத்துக்கணும், எந்த அனுபானத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து நீங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவர் வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. இதோடு சேர்த்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகளும் சொல்லுவாங்க. ஸோ வந்து மோர் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக எடுத்துக்கோங்க, கத்தாழை வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வெயில் காலம் வந்ததுனால தாராளமாக நல்ல நீர் மோரை எடுத்துக்கலாம். அதோட ஒரு துண்டு கத்தாழை போட்டு எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து 2 டீஸ்பூன் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நல்லா அதை கலக்கிட்டு அந்த வெந்த தண்ணீரை நல்லா குடிங்க. அதுவுமே நல்ல அந்த ஃபைப்ராய்டு கட்டிகளை வெளியே தள்ளுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்லா கட்டி அந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் வெளியே போக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு ரத்தம் குறைபாடு வராமல் இருக்கிறதுக்கும் மூலிகை மருந்துகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ தாராளமாக நீங்கள் மருத்துவரை பார்த்துட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இதுக்கான கரெக்டான சிகிச்சை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேரு சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். என்னோட பேர் லக்ஷ்மி. சரிம்மா, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? கொலாத்துல இருந்து. யாருக்கா கேக்குறீங்கம்மா? என்னோட அத்தைக்காக கேட்கணும். அவங்க வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாமா? அவங்களோட வயது வந்து 50 வயசு ஆகுது மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். என்னோட அத்தைக்கு வந்து முதுகுல L4-85 டிஸ்க்ல வந்து பல்ஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அவங்களால காலைல எந்திரிக்கும் போது ரொம்ப வலி இருக்கு, நைட்டுமே திரும்பி படுக்க முடியல, கொஞ்சம் தூரம் நடந்தாலுமே முதுகு வலி, கொஞ்சம் எந்திரிக்க கூட முடியல, வீக்கமும் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, புரியுது. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. சரி, நான் சொல்கிறேன். இந்த தீர்வை கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம 2 எலும்புக்கு நடுவில் அந்த டிஸ்க் இருக்குது, அது குழன்னு அந்த மஜ்ஜத்தன்மை இருக்குது. அது அழுத்தம் வரும்போது என்ன ஆகுதுன்னா லைட்டாக அது வெளியே பிதுங்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ அது வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்கும். நம்ம உட்காடுறோம், நடக்கிறோம், அப்புறம் வந்து படி ஏறுறோம், இறங்குறோம், நம்ம தப்பான போர்ஷனில் உட்காந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அந்த அழுத்தம் கம்ப்ரெஷன் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் சில பேர் ரொம்ப அதிகமாக வீட்டு வேலைகள் செய்வாங்க, ரொம்ப நடந்துகிட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை பார்க்குற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த பல்ஜோட சிவியாரிட்டி கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்குது. அதனால தான் வலி கொடுக்குது, சில பேருக்கு வீக்கமும் கொடுக்க ஆரம்பிக்குது. இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, கடுக்காய் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியான கடுக்காய் தூள் வாங்கிக்கோங்க. ஸோ இல்லை நீங்கள் வீட்டிலே கடுக்காய் தூள் ரெடி பண்ணிங்கனாலும் தாராளமாக பண்ணலாம். ஸோ அந்த கடுக்காய் தூள் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் நல்லா ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய், நல்லா எண்ணெயை வந்து அந்த நல்லெண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அந்த கடுக்காத்தூளும் பச்சை கற்பூரம் போட்டு நல்லா வந்து கலக்கிட்டு சூடு பண்ணிவிட்டு அந்த தைலத்தை வந்து நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு வெதுவெதுப்பான அந்த நிலையில் இருக்கும் போது நல்லா முதுகுக்கு ஃபுல்லாக போட்டு விடுங்க. ஏன்னா முதுகுலேருந்து கால் வரைக்குமே போடலாம். ஸோ நல்லா அந்த தைலத்தை அப்ளை பண்ணிவிட்டு கல்லுப்பை வந்து ஒரு துணியில் முடிஞ்சிட்டு நல்லா தவா வந்து சூடு பண்ணிவிட்டு அந்த கல்லுப்பை வச்சு உங்கள் கையில் தொட்டு பாருங்கள், அந்த பொறுக்கக்கூடிய அளவு அந்த சூட்டில் வந்து வச்சு ஒத்தனை கொடுங்க. அந்த இடத்துல வீக்கம் இருக்கிறது கூட அந்த கல்லுப்பு என்ன பண்ணும், வீக்கத்தை நல்லா முறிச்சிடும். ஸோ அதனால் நான் சொன்ன இந்த வெளிப்பிரயமாக தைலமும் ப்ளஸ் வந்து இந்த ஒத்தடமும் நீங்கள் பண்ணும்போது நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஆனால் அந்த டிஸ்க் பல்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம பிரத்யேகமாக பஞ்சகர்ம சிகிச்சைக்குள் கொடுத்துட்ருக்கோம். இந்த டிஸ்க் பல்ஜில் வந்து தண்டகவாதம் அதிகமாக இருக்குது, இல்லை சயாட்டிக் பெயின் இருக்குது, இல்லை முதுகு வந்து நல்லா பெண்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி தொந்தரவோடு வரவங்களுக்கு நம்ம பஞ்சகர்ம சிகிச்சைகள் இங்கே தங்கி ஒரு 5லேருந்து 10 நாட்கள் ஒருத்தரோட நோய்த்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ அதை பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு இந்த வலி பிரச்சனை இல்லை அந்த பல்ஜ் பிரச்சனை கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. தர்மபுரியில இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது என்னம்மா?
வயசு 28 ஆகுது. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. குழந்தை இல்லாததுக்கு கேட்கணும் மேடம். ஓகேடா, சொல்லு. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. சரி. பீரியட்ஸ் வந்து irregular-ஆ தான் இருக்குது. 50 நாளைக்கு 60 நாளைக்கு ஒருக்க தான் வருது. ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். கருமுட்டை வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க. ஓகே. அதான் அதுக்கு தான் கேட்கணும். சரி, ஓகே. நான் சொல்கிறது கவனிடா, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ வந்து மனதளவில் இயற்கையாக நம்ம வந்து ஆரோக்கியமாக ஒரு குழந்தைய பெற்றெடுக்க போகிறோன்றதை நீ மனதில் ஆள் மனசில் பதிய வைக்கணும். ஏன்னா முக்கியமானது அதுதான். நம்ம வந்து தினமும் வந்து அந்த விஷயத்த மனசில் நீ பதிய வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உன்னோட உடல் அளவுலையும் மனதளவையும் நீ அதுக்கு தயாராக ஆரம்பிக்க. சரியா? ஸோ வந்து உங்களுக்கு 28 வயது தான் ஆகுது. ஈஸியாக கன்சீவ் ஆகலாம். இப்போ நான் சொன்னக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினசரி வந்து தேங்காய், ஸோ வந்து 2 துண்டு தேங்காய் வந்து தினசரி நீ உணவில் எடுத்துக்கணும். உன்னோட கையில் அள்ளுற அளவுக்கு, இப்படி கையில் எடுத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம், நம்ம சாம்பார் வெங்காயம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சாம்பார் வெங்காயம் எவ்வளோ வருதோ அதை வந்து தினசரி நீயும் சரி உங்கள் வீட்டுக்காரரும் சரி அதை ரெகுலராக எடுத்துக்கணும். ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட அந்த கருமுட்டை, நீ சொன்ன இல்லையா, அந்த கருவோட அந்த முட்டையோட வளர்ச்சியை, ஓவுலேஷனை நல்லா வந்து பூஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். நல்ல தூக்கம் ரொம்ப அவசியமானது. தினசரி காலையில், மதியம், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு 4 செட்டாக பிரித்து தோப்பு கர்ணம் நல்லா காதை பிடிச்சிட்டு தோப்பு கர்ணம் போடு. இது என்ன பண்ணும், கருமுட்டைக்கும் கர்ப்பப்பைக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் தாராளமாக நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வாடா, வந்துட்டு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. இது ஒரு கவலைப்படக்கூடிய விஷயம் கிடையாது. ஈஸியாக இயற்கையாக நீங்கள் தாய்மை அடையலாம், கவலைப்பட வேண்டாம். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சார், எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? இது கோவில்பட்டில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க சார்? இது பெரியப்பா காண்டி கேட்கணும். அவங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். ஓகே. இது பெரியப்பாக்கு வந்து 59 வயசு ஆச்சு. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். இது பெரியப்பாக்கு 59 வயசு ஆச்சு. கை கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு சைடா அப்படியே இழுத்துக்கிட்டு நடக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க, பேசுறதுக்கு அப்படியே சிரமப்படுறாங்க. ஓகே. செக் பண்ணி பார்த்து பக்கவாதம் மாதிரி இருக்க மாதிரி தெரியுது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி இருக்கு, போய் செக் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஓகே. அதான் நம்ம வந்து பார்க்கலாம். சரி. அது இப்போ ரொம்ப தூரம் நடந்தாருன்னா அப்படியே வலி எடுத்துட்டு அப்படியே கீழே விழுற மாதிரி வராரு. ஓகே. நடக்கிறதுக்கு பேலன்ஸ் இல்ல. ஸ்டிக்க வச்சு நடக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. எந்த பக்கத்துல இந்த பக்கவாதம் அஃபெக்ட் ஆயிருக்கு? லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடுல. ஓகே, சரி. நான் சொல்றது கவனிங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு பக்கவாதம் வருது அப்படின்னாலே பக்கவாதம் அதை பிரித்து பாருங்கள். ஒரு பக்கமாக நம்மளுக்கு வாதம் அதிகமாகுது. அப்போ வாதம் மேல் நோங்கி நம்ம உடம்புல இருக்கும் போது நம்ம மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆகிடுது. அதனால தான் கை வந்து நல்லா இறுக்கமாகிடுது, டைட் ஆகிடுது. உங்களுக்கு கையோ இல்லை காலோ நீட்டி மடக்கிறதுல சிரமம் வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம மூலிகை தைலங்கள் போட்டு மசாஜ் பண்ணி உருவி விட்டு நம்ம ஆவிக்குளியல் கொடுக்கும் போது நல்லாவே அந்த மசில்ஸ் இழக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வாங்க, அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க, பெரியப்பாவை கூட்டிகிட்டு வாங்க. ஸோ அவங்களுக்கு வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படின்றத நாடி பரிசோதனை செஞ்சுட்டு டாக்டர்ஸ் உங்களுக்கு அதுக்கான கரெக்டான மூலிகை மருந்துகள் கொடுப்பாங்க. இதோடு சேர்த்து பஞ்சகர்ம சிகிச்சைகள் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து நீங்கள் அந்த பஞ்சகர்ம சிகிச்சைகள் பண்ணும்போது நம்மளுக்கு அங்கே வந்து நிறைய வந்து தெரப்பி முறைகள் நம்ம கொடுப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி தைலம் போடுறது, ஒத்தனம் கொடுக்கறது, மஞ்சள் பத்து போடுறது, கட்டு போடுறது, இந்த மாதிரியான நிறைய தெரப்பி முறைகள் கொடுக்கும்போது நல்லாவே அவங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் குறைய ஆரம்பிக்கும். அந்த மசில் டைட்டு குறைய ஆரம்பிச்சிட்டனாலே ஈஸியாக அந்த கை கால் சில எக்ஸசைஸ் சொல்லுவோம். ஸோ அந்த யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். கவலைப்பட வேண்டாம், தாராளமாக நீங்கள் மருத்துவரை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, டிவி பார்க்க வேணாம், உங்கள் பேர் சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் பேசுகிறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நந்தினி பேசுறேன், கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் டாக்டர். ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் டாக்டர். உங்க வயது சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்க கேள்வியை கேட்கலாமா? 27 வயசு ஆகுது எனக்கு. வணக்கம்டா, சொல்லுமா. 5 வருஷமா எனக்கு வந்து சொரியாசிஸ் இருக்கு டாக்டர். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் வந்துட்டு நார்மல் ஸ்கின் ப்ராப்ளம் தான் நினைச்சிட்டு காட்டணும். ஓகே. அப்புறம் தான் வந்து சொரியாசிஸ்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு எப்படின்னா 2 இயர்ஸ்க்கு ஆஃப்டர் வந்துட்டு ரொம்ப அதிகமா ஐ லேசஸ் கிட்ட எல்லாம் வந்துட்டு ரொம்ப இச்சிங்கா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. ஓகே. தலை ஓரத்துல, காதுக்கு பின்னாடி,
கை மடக்கிற இடம் எங்க பார்த்தாலுமே ரொம்ப டேண்ட்ரஃப் மாதிரி ட்ரை ஆகி வரும் இல்லையா, அந்த மாதிரி நைட் டைம்ல ரொம்ப இச்சிங்கா இருக்கு. புரியுது. மெடிசன் எடுக்கும் போது ஒரு 15 டேஸ் தான் அதுவுமே எனக்கு ஓகேவா இருக்கு. ஒரு புதுசா மெடிசன் எடுக்கும் போது அதுக்கப்புறம் எகைன் வந்துட்டு அதே மாதிரிதான் இருக்கு. சில டைம் வந்துட்டு ரொம்ப சொரியும் போது ஸ்கின் வந்து ரொம்ப ரெட்டிஷா ஆகிட்டு பிளட் கூட வந்துருது. ஓகே, புரியுது. முக்கியமா இந்த ஐலேஷஸ் கிட்ட இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்கு டாக்டர். ஓகே, புரியுதுடா. நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணு, சரிங்களா? சொரியாசிஸ் இருக்கும் போது நம்மளுக்கு வந்து எந்த அளவு மன கஷ்டம் இருக்குன்றது அவங்க வரவங்களுக்கு தான் தெரியும். ஸோ வந்து ரொம்ப 5 வருஷமா இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப மனக்கவலையோடோ ரொம்ப மனத்தளர்வோடோ ரொம்ப வந்து இதாக இருப்பேன். ஸோ கவலைப்பட வேண்டாம். ஈஸியாக நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சொரியாசிஸ்க்கு நிரந்தரமான ஒரு தீர்வு நம்ம கொடுத்துட்ருக்கோம். திரும்பவும் வாழ்நாள் முழுக்க சொரியாசிஸ் வராமல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வழிமுறைகள், பயிற்சி முறைகள், உணவு முறைகள் எல்லாத்தையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மூச்சு பயிற்சி முறைகளோ உணவு முறைகளோ நீங்கள் எடுக்கும் போது ஈஸியாக சொரியாசிஸ் திரும்பவும் வரவே வராது. இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்த முதல்ல நீங்கள் டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி இனிமேல் லைஃப் லாங் நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ வந்து சோப்பு பயன்படுத்துறது டோட்டலாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம சோப் பயன்படுத்துறது நம்ம தோல் வறட்சி அதிகப்படுத்துது. அதுக்கு பதிலாக கேரட் இருக்குது பார்த்தீங்களா, கேரட்டோட ஒரு சின்ன 2 துண்டு தேங்காய் போட்டுக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு அந்த சாறை வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த திப்பி இருக்குது பாருங்கள், நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுருவோம். அந்த திப்பியை வந்து உடம்பு ஃபுல்லாக பூசி குளிங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட தோலை நல்லா ரெஜுமினேட் பண்ணும், அந்த புண்களை நல்லா ஆற வைக்கும். அதே மாதிரி பீட்ரூட் பயன்படுத்தலாம், அதே மாதிரி வெள்ளரிக்காய் பயன்படுத்தலாம், அதே மாதிரி கத்தாழை பயன்படுத்தலாம், தர்பூசணி பயன்படுத்தலாம், நொங்கு பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, சும்மா வாங்கிட்டு ஒரு 3-4 கான் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி உடம்பு ஃபுல்லாக பூசி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் குளிச்சு பாருங்கள். உங்களோட தோல் வந்து அதிகப்படியாக வரக்கூடிய அந்த சொரியாசிஸ் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அந்த செவந்து இருக்கிறது, புண்ணாகிறது அதெல்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். குளிக்கிற தண்ணியில் வேப்பிலையை அரைச்சி போட்டு அதையுமே உள்ளக்க வந்து நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வேப்பிலை இருக்குல்ல, வேப்பிலை கொழுந்து அதோட கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா அரைச்சி சின்ன சின்ன மிளகு மாதிரி உருண்டைகள் ஆக்கிட்டு அதையும் உள்ளுக்குள்ளே எடுங்க. அதுவுமே நல்ல ஒரு ரத்தத்தை சுத்திகரிக்கும். நீங்கள் தாராளமாக நம்ம மருத்துவரை பாருங்கள், நாடி பரிசோதனை செய்யுங்க. கும்பகோணத்தில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கான கரெக்டான மருந்துகள் எடுங்க. இதோடு சேர்த்து இந்த கண் ரப்பைலலாம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு வந்து பஞ்சகர்ம சிகிச்சை. ஏன்னா உங்களுக்கு அந்த உடலில் வந்து அந்த கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கு நம்ம இங்கே சென்னையில் வந்து பஞ்சகர்ம சிகிச்சை பண்ணுறோம். ஸோ நீங்கள் டாக்டர் சஜஷன் கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக சென்னைக்கு வந்து பஞ்சகர்ம சிகிச்சை ஒரு 5 நாட்கள் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம், நான் காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக. உங்கள் வயது என்னம்மா? எனக்கு 30 வயது ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம். சின்னலத்திலும் இருக்கு, உடம்பு ரொம்ப எரிச்சலாவும் அரிசி ரொம்ப உடம்பு எரிச்சல் சூடாவே இருக்கு மேடம். தலையிலையும் பொதுவா இருக்கு, தலையில காதுக்கு பின்னாடி பொதுவா இருக்கு. ஓகே. என்ன வெளியே போயிட்டு பார்த்ததுல அவங்க கொஞ்சம் மெடிசன் தராங்க, அது கொஞ்ச நாள் சேர்த்துட்டு மறுபடியும் திரும்பி வந்துருக்கு. ஓகே, இருக்கு மேடம். சரி, ஓகே, நான் சொல்றதை கவனிங்க. ஸோ இது இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை அலர்ஜி மாதிரி தொந்தரவு எல்லாத்துக்குமே நான் முதல்ல சொல்கிறது, நம்ம பயன்படுத்துகிற சோப்பு நம்ம ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கலாக இருக்குது. அது வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு தோல் வறட்சி அதிகப்படுத்தும். தோல் வறட்சி ஆகும் போது தான் நமைக்கிற ஃபீல் வந்து வர ஆரம்பிக்குது. அந்த நமைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், தாங்க முடியாமல் சொரைய ஆரம்பிக்கிறோம். அது சொரைய வந்து அந்த தோல் பாதிப்பு இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. அதுதான் உங்களுக்கு நல்லா வந்து ரெட் கலரில் ஆகிடுது, இன்னொரு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிறது, இல்லை வந்து சில பேருக்கு ரத்தம் கூட வர ஆரம்பிக்குது, நல்லா வந்து மாதிரி பவுடர் மாதிரி கொட்ட ஆரம்பிக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சோப்பு பயன்படுத்துறது ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வீட்லேயே குளியல் பொடி வந்து தயார் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த கார்போக அரிசின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. அந்த கார்போக அரிசி, வெண்மிளகு ரொம்ப கம்மியாக ஒரு 6-7 கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது கரிசாலை இலை, இது எல்லாத்தையும் நல்லா போட்டு அரைச்சி உடம்பு ஃபுல்லாக பூசி குளிங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்கின் அலர்ஜியை நல்லா கண்ட்ரோல் ஆகும். நல்லா ட்ரைனஸாக இருக்கட்டும், இல்லை வந்து
வந்து ஒரு மாதிரி பவுடராக கொட்டுறதா இருக்கட்டும், அதை நல்லா கிளென்ஸ் பண்ணும். அதோடு சேர்த்து கருப்பு பன்னீர் திராட்சை நல்லா அருமையாக நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கும். ஏன்னா இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம உள்ள ரத்தம் அசுத்தமாக இருக்குது, அதனால தான் நம்மளுக்கு வருது. அப்போ நம்ம உள்ளேயும் சரி பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக வெளியேயும் சரியாக ஆரம்பிக்கும். ஸோ உள்ளுக்கு வந்து கருப்பு பன்னீர் திராட்சை ரெகுலராக எடுங்க. நீங்கள் தாராளமாக மருத்துவரை பார்க்குறது நல்லது. ஏன்னா இப்போ இது உங்களுக்கு சொரியாசிஸ் இருக்கா, இல்லை எக்ஸிமா மாதிரி இருக்கா, இல்லை சாதாரண பொடுகு தொந்தரவா, இல்லை ஏதாவது ஸ்கின் அலர்ஜி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கான கரெக்டான மூலிகை மருந்துகள் கொடுப்பாங்க. எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் இயற்கையாக உங்கள் தோலை சரி பண்ணலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என்னோட பேர் சங்கரி, திருப்பூர்ல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்க பாட்டிக்காக. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 58 வயசு ஆகுது. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம்ப்பா. வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க பாட்டிக்கு 58 வயசு ஆகுது. அவங்களுக்கு முட்டு வலி இருக்குது, ஒரு 2.5 வருஷமாவே இருக்குதுமா அவங்களுக்கு. அவங்கள ரொம்ப தூரம் நடக்க முடியல, அப்படி நடந்தாலும் முட்டு நல்லா வீங்கிக்குது, 2 முட்டுமே. காலையில பெட்ல இருந்து எஞ்சாங்கன்னா அவங்க கால் எல்லாம் நல்லா வீங்கிக்குது, அவங்களால ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல. மூச்சு ரொம்ப வாங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி, நான் சொல்றத கவனிங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வீக்கம் வருது நம்ம உடம்புல, காலையில் எழுந்திரிச்சோன்னா கால் வீக்கமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கவனம் வைக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல நீர்க்கழிவுகள் தேங்க ஆரம்பிக்குதுன்றதை அது வந்து குறிக்குது. ஸோ காலையில் நம்ம எழுந்திரிச்சோன்னா கால் நல்லா பொதுன்னு இவ்வளோ பெருசாக வீங்கிருக்கு, முட்டை சுற்றி நல்லா வீக்கமாக இருக்குது அப்படின்னா ஒழுங்காக நம்மளோட நீர்க்கழிவுகள் வெளியே போகலை. இதுக்கு வந்து பார்லி அரிசி கஞ்சி, இல்லை வந்து பார்லி அரிசியை வந்து சூர்ணம் செஞ்சு சுடு தண்ணியில் கலந்து எடுத்துக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு கஞ்சியாக எடுத்துக்கோங்க. நல்லா பார்லி அரிசி வாங்கிட்டு வறுத்துட்டு நல்லா வறுக்கணும், நல்ல மணம் வரும். வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு பொடி பண்ணி அதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் பார்லி அரிசி பொடிக்கு நல்லா 2 டம்ளர் 3 டம்ளர் கூட தண்ணி விட்டு நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் போட்டுக்கோங்க. அந்த கஞ்சியை நல்லா குடிங்க. நீங்கள் அதை எடுத்தீங்க அப்படின்னாலே உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நீர் ஃபுல்லாக வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஸோ பயப்பட வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் வந்து முட்டை சுற்றி வலி இருக்குது அப்படின்றதுக்கு வந்து உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கலாம். அதுவுமே இல்லை களி மாதிரியும் எடுத்துக்கலாம். அதுவுமே நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் நம்மளோட எலும்புகளுக்கு. ஸோ வந்து இதோடு சேர்த்து முருங்கைக்கீரையும் வந்து கொஞ்சம் தினசரி உங்களோட ஃபுட்டில் எடுத்துக்கோங்க. வீக்கம் தொடர்ந்து இருக்குன்னா நீங்கள் மருத்துவரை பார்க்குறது நல்லது. உப்புச்சத்து எப்படி இருக்குது, இல்லை ரத்தத்தில் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்றத மருத்துவர் பார்த்துட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கான கரெக்டான மூலிகை மருந்துகள் கொடுப்பாங்க. வரி பண்ண வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர், என்னோட பேர் திவ்யா. ஓகேம்மா, எந்த ஊரு? வயது 40 ஆகுது, மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன் டாக்டர். ஓகேம்மா, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? வணக்கம். முடக்குவாதம் பிரச்சனைக்காக பார்க்கணும் டாக்டர். ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு? இது வந்து ஒரு 2 வருஷமாவே இருக்குது. ஓகே, என்ன மருத்துவ முறை நீங்க ஃபாலோ பண்ணீங்க? நாங்க பக்கத்துல மெடிக்கல்ல வாங்கி சாப்பிட்டோம், மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். அப்போதைக்கு நல்லா இருக்குது, திரும்ப வந்துட்டே இருக்கு வலி, வீக்கம் அதிகமாயிட்டே இருக்குது. ஓகே, ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்த்தோம், வாதம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, அதனால நம்ம ஆர்ஜிஆர்ல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கோம். கண்டிப்பா தாராளமாக வாங்க. இன்னும் நேரம் தாமதிக்காம நீங்க தாராளமா மருத்துவரை அணுகிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். 2 வருஷம் நம்ம முடக்குவாதத்தோடு சிரமப்பட்டுட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பேர்லயே இருக்கு, முடக்கும் வாதம். நம்ம உடம்ப முடக்கி வைக்கக்கூடிய வாதம் மேல் நோக்கி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நம்ம எல்லா ஜாயின்ஸ்லையுமே இப்போ வந்து முட்டு வலி இருக்கு, இல்லை முதுகு வலி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் வலிகள் இருக்கும். அது வந்து கொஞ்சம் அப்படியே ஒப்பேத்தி சமாளிப்பாங்க. ஆனால் இந்த முடக்கு வாதம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஜாயின்ஸ்லையுமே வந்து வலிகள் இருக்கும். எல்லா மூட்டுகள் சின்ன ஜாயின்ஸ்லேருந்து பெரிய ஜாயிண்ட் வரைக்கும் நீர் தேக்கமாகும், அந்த இடத்துல புண்ணாகுது உங்களுக்கு. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு வலி கொடுக்க ஆரம்பிக்குது. நார்மலாக ஒரு தலையில் வந்து கொண்டை போடுறதோ, இல்லை வந்து ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து வந்து நம்ம குடிக்கிறதோ, இல்லை நம்ம உணவை சாப்பிட்றதோ, இந்த மாதிரி எந்த வேலையுமே செய்ய விடாமல் நம்மளை அப்படியே ரொம்ப கவலைக்குள்ளாக்கி நம்மளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்படியே அழுகையில் கொண்டு போய் விட்டுரும்.
ஸோ வந்து நீங்கள் இதுக்கு மேலேயும் டிலே பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்கள் தாராளமாக மருத்துவரை பாருங்கள், நாடி பரிசோதனை செஞ்சுக்கோங்க. இங்கே சென்னையில் வந்து முடக்குவாதத்துக்கு நம்ம பிரத்யேகமாக பஞ்சகர்ம சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். பல தர சிகிச்சைகள் நம்ம கொடுக்கும்போது அந்த தேவையில்லாத கழிவுகள், அந்த தேவையில்லாத அந்த வாத நீர் நம்ம உடம்புலேருந்து ஒரு 5லேருந்து 10 நாட்களுக்குள்ளே வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அது நீரெல்லாம் வெளியே போயிடுச்சுனாலே நம்மளுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அதோடு சேர்த்து நம்ம உடம்புகளை வலு கொடுக்கக்கூடிய, எலும்புகளை வலு கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் நம்ம கொடுப்போம். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. ஈஸியாக இதை சரிப்படுத்திடலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? மேடம் நாங்க ஆம்பூர்ல இருந்து கண்ணன் பேசுறேன். ஓகே சார், யாருக்காக கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம், ஆஸ்துமா ப்ராப்ளத்துக்காக. என்ன வயதாகுது சார் உங்களுக்கு? மேடம் உங்கள் வயது சொல்லுங்கள் சார். 38 மேடம். 38. தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். மேடம் எனக்கு வந்து 3 வருஷமா ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு. மூச்சு விடுறதுல சிரமம், அடிக்கடி சளி பிடிக்கிறது, வரி இருக்கிறது, அது மாதிரி. ஓகே சரி, நான் சொல்கிறது கவனிங்க. இப்போ நம்மளுக்கு ஆஸ்துமா தொந்தரவு இருக்குது. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறதே ஆஸ்துமா பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆஸ்துமா இருக்கிறது, நம்மளுக்கு மூச்சு விட சிரமம் இருக்குது, நம்மளுக்கு அடிக்கடி இருமல் வருது, அடிக்கடி சளி பிடிச்சிக்குது, நம்ம சுவாசிக்கும் போது ரொம்ப நெஞ்சு பகுதி இருக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஆஸ்துமாவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அறிகுறி. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், தாலிசபத்திரி அப்படின்னு ஒரு சூர்ணம், இது வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த சூர்ணம் வாங்கிக்குவோம். அதோடு சேர்த்து திரிக்கடுகு, சுக்கு, மிளகு, திப்பிலி, இது 3ம் சேர்ந்த கலவையான சூர்ணமாகவே நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இல்லை தனித்தனியாக நீங்கள் வாங்கினாலும் சரி, இது 2த்தையும் சம அளவு கலந்து ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. இது வந்து நல்ல 1 டீஸ்பூன் 5 கிராம் எடுத்துட்டு இதோட தேன் கலந்து, நல்ல சுத்தமான தேன், அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கிறதோட நம்மளுக்கு இந்த சளி தொந்தரவு இருக்கிறதுங்களுக்கு வந்து நல்ல தேன் பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா வந்து சுத்தமான தேன் நான் ஏன் ரொம்ப அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய கடைகளில் வந்து கலப்படமற்ற தேன்கள் தான் இருக்குது. அது என்னென்னா சக்கரை பாகு. ஏன்னா சக்கரை நம்ம சாப்பிடும் போது திரும்ப நம்மளுக்கு சளி தொந்தரவு அதிகப்படுத்தும். அதனால் கொஞ்சம் நம்ம ஒரிஜினலாக வாங்குகிறோம். நம்ம ஒரு நோய் சரி பண்ணுறதுக்காக மருந்துகள் வாங்கி சாப்பிடும் போதும், பொருட்கள் வாங்கி எடுத்துக்கும் போதும் அது சுத்தமானதாக இருக்கான்றதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெடிமேடாக ஒரு பொருள் கிடைக்குதுன்னு வாங்கி அது கலப்படம் உள்ள பொருளாக நீங்கள் சாப்பிடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வேறு பிரச்சனைகள் வந்துடக்கூடாது. ஸோ நல்ல சுத்தமான தேன் வந்து பார்த்து தெரிஞ்சு நீங்கள் அதை வாங்குறது நல்லது. அதோடு சேர்ந்து நீங்கள் எடுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆஸ்துமா தொந்தரவு நல்லாவே ரிலீவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த சுவாச குழாயில் சுருக்கம் வருது இல்லையா, அந்த சுவாச குழாயில் வரக்கூடிய வீக்கம் கூட குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சளி தொந்தரவோட, சைனசைட்டிஸ் தொந்தரவோட, ஆஸ்துமா தொந்தரவோட, இல்லை டிபி வந்து சரியானவங்க, இந்த மாதிரி வந்து சளி தொந்தரவோடு வரக்கூடியவங்களுக்கு நம்ம மூலிகை மருந்துகள் உள்ளே கொடுக்குறோம். அது நுரையீரலை பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் திரும்பவும் அந்த சளி உள்ளே தேங்காமல் இருக்கிறதுக்கான வழிகளும் கொடுக்குது. ஸோ பயப்பட வேண்டாம், ஈஸியாக ஆஸ்துமா சரி பண்ணிடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க சார். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் கேக்குது, நீங்க தொடர்ந்து பேசுங்க. உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? கணேசன், நான் சென்னை குளத்தூர்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்காக கேக்குறேன். உங்க வயது சொல்லிட்டு கேள்வி. வயசு 48 ஆகுது. எனக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கு. ரொம்ப வயிறுல ரொம்ப எரிச்சல் அதிகமா இருக்கு. அந்த மலம்லாம் கழிக்கும் போது பாத்தீங்கன்னா பிளாக்கிஷா போகுது. அதே மாதிரி பிளட் ப்ளீடிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த மலத்துல. அதனால பிளாக்கிஷா போகுதுன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு வயிறுலாம் ரொம்ப உப்புசம் ஆயிடுச்சு, அப்படியே வீங்கி போயிருக்கு. பெயின், அடி வயிறு வலி எல்லாம் வருது. நல்லா மலம்லாம் நல்லா திரிபலா சூர்ணம் எடுத்துக்கிறேன். அந்த திரிபலா சூர்ணம் எடுத்துக்கிட்டு தான் இன்னும் டேஞ்சர் ஆகி போச்சு. ஏன்னா பிளட் ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா மூச்சு அரைக்குது, ஒரு எனர்ஜெட்டிக்காவே இல்லை உடம்புல. இத சரி பண்ணுதா இப்போதைக்கு பழையதுல ஸ்டார்ட் சாப்பிடுறது ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். மேற்கொண்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்க டைரக்டா எனக்கு அது என்ன மருந்து சாப்பிட்டாக்கா நல்லா இருக்குன்றத டிவியில போட்டு காட்டுனேன். ஓகே சரி, நான் சொல்றது கவனிங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு மலம் கழிக்கிறதுல சிரமம் இருக்குது, நீங்கள் திரிஃபலா மருந்துகள் எடுக்கிறீங்க, அது அருமையாக உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மோர் இருக்குது பார்த்தீங்களா, மோரில் வந்து கருவேப்பிலையும் நல்ல ஒரு கையளவு வந்து மல்லி இலை
போட்டு நீங்கள் கொஞ்சம் எடுங்க. இல்லைன்னா சும்மாவே வந்து மல்லி இலையும் புதினா இலையும் கொதிக்க வச்சு தண்ணியை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு வயிறு புண்ணு இருக்குது, இல்லை அல்சர் தொந்தரவு இருக்குது, இல்லை வயிறு உப்புசம் இருக்குது, இதை வந்து நல்லா சீர் செய்யும். அதோடு சேர்த்து சீரகம் நம்ம வயிறை சரி பண்ணக்கூடியது. அப்போ சீரக தண்ணியை கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் தாராளமாக மருத்துவரை பாருங்கள். நீங்கள் மருத்துவரை பார்க்கும் போது நாடி பரிசோதனை செஞ்சுட்டு உங்களுக்கு கருப்பு கலரில் மலம் வருது அப்படின்னா என்ன தொந்தரவு இருக்குது, உள்ள இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கா, இல்லை வயிற்றுல ப்ளீடிங் இருக்கா என்னன்றதை நீங்கள் ரிப்போர்ட்ஸ் காட்டும் போது மருத்துவர் பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஒரு தீர்வு கண்டிப்பாக கொடுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? பேர் வெண்ணிலா. சரி, நீலகிரியிலேருந்து கூப்பிடுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக மேடம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாமா? ஏஜ் 32. வணக்கம்மா, சொல்லுங்கள் மேடம். எனக்கு வந்துட்டு 17 ஏஜ்ல வந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம் வந்தது, லிகோடர்மா. இப்போ வந்துட்டு எனக்கு 32 ஆயிடுச்சு. நான் ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஆயுர்வேதிக்ல வந்துட்டு எடுத்ததுனால எனக்கு வந்துட்டு அந்த கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, இன்க்ரீஸ் ஆகும், மெடிசன் எடுக்கும்போது இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் வந்துட்டு அது கியூர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது வந்துட்டு கியூர் ஆகல. எனக்கு இதுவே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படியே அப்புறம் நிறைய இங்கிலீஷ் மெடிசனும் எடுக்கிறேன். யார் சொல்றவங்க எல்லாம் வந்துட்டு எடுத்தேன், நான் என்னென்ன மருந்து சொல்றவங்க கொடுத்தேன். அப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த கையில காலுல உதடு பின்ன நெத்தில காதுக்கு பின்னாடி பாடியில எங்கேயுமே இல்ல இந்த மாதிரி இதமோட இருக்கு. அது வந்து எனக்கு கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்ற ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகும். அது உடம்பு சரியில்லாம இல்ல ஃபீவர் ஏதாவது வந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாகுது. அதுதான் மேடம் என்ன பண்றேன்னு எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க மேடம். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தோலில் நம்ம நிறத்தை விட கம்மியாகும் போது நம்மளுக்கு அந்த வெள்ளை பேச்சஸ் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி கையில் காலில் காதுக்கு பின்னாடி உதட்டில் வருது. இதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதுக்காக வந்து பிரத்யேகமாக ஒரு பேஸ்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வெண்புள்ளிகள் இருக்குது, வெள்ளையாக வந்து நம்ம கைகளில் கால்களில் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு தைலம் கொடுக்குறோம். அதை தைலத்தை போட்டுட்டு வெயிலில் வந்து கொஞ்சம் நேரம் நிற்க சொல்லுவோம். ஸோ அது வெயில் நம்ம உடம்புல படும் போது நம்மளுக்கு எந்த ஒரு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையானாலும் சரியாகும். வெயிலில் நிற்கிறதுனா ஒன்று காலை வெயில், இல்லை வந்து சாயங்கால வெயில். இந்த 2 வெயில் தான் நம்மளுக்கு அதிகப்படியான மருத்துவம் குணம் இருக்குது. நம்ம சொன்னோன்றதுக்காக 10 மணி 11 மணி 12 மணி வெயிலில் போய் தாராளமாக நிற்காதீங்க, அது ரொம்ப தவறானது. நீங்கள் மருத்துவரை பாருங்கள், உங்களுக்கு இதை ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகளும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, நம்மளுக்கு மழை கழிக்கிறதுல வந்து சிரமம் இருக்குது, அடிக்கடி நம்மளுக்கு போகுது, இல்லை வாய்வு தொந்தரவு இருக்குது, இல்லை செரிமான தொந்தரவு இருக்குது, இதையுமே நம்ம கண்டிப்பாக கவனத்தில் செலுத்தணும். நீங்கள் மருத்துவரை பாருங்கள், நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அந்த பேஸ்ட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது போடும்போது நல்லாவே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கண்மணி மேம். எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கடா? ஆலங்குடி. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எங்க அம்மாக்காக மேம். அம்மாவோட வயது என்ன செல்லும்? 71. சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்டா. வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க. எங்க அம்மாக்கு வயிறு ரொம்ப புண்ணா இருக்கு மேம். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணா அல்சர் இருக்குங்கறாங்க மேம். ஓகே. அதுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம் மேம்? சரி, கடுக்காய் பொடி சாப்பிடலாமா மேம்? தாராளமாக சாப்பிடலாம்டா. சரி, நான் அதோட சேர்த்து சில மருந்துகள் சொல்கிறேன், சில உணவு முறைகள் சொல்கிறேன், அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வயிறு புண்ணு இருக்குது, உள்ள ரணம் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு தோலில் ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை தோலில் ஒரு புண்ணாக இருக்குது, இல்லை ஒரு அடிப்படுது வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு காற்றுப்படுது, நம்ம ஆயின்மெண்ட் போடுறோம், ஸோ அதை கேர் பண்ணிக்கிறோம். அது உடனே வந்து அது புண்ணு ஒரு 2-3 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வயிற்றுக்குள்ளே அந்த புண்ணு இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு அது தெரியாது, அது எந்த அளவுக்கு புண்ணாக இருக்குது, எந்த அளவுக்கு அது ஸ்ப்ரெட்டாக இருக்குன்றது தெரியாது. அதுவே நம்மளுக்கு ஒரு கவலையை கொடுக்குது. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்குது இல்லை அப்படின்றத நம்மளால் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஸோ இப்போ அந்த உள்ள புண்ணு இருக்கிறதுக்கு நம்ம ஆற்றுறது பார்த்திங்கன்னா தேங்காய் பால், ரொம்ப கட்டி பால் வேணாம், தேங்காய் இருக்கு இல்லையா, நல்லா அந்த தேங்காயில் வந்து ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து தண்ணி விட்டு அடிச்சுட்டு அது நல்லா வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் பால் நம்ம எடுக்க எடுக்க நல்லா வயிறு புண்ணு வந்து ஆற்ற ஆரம்பிக்கும். திரிஃபலா சூரணம் வந்து எடுத்துக்கலாம். திரிஃபலா சூரணம் மாத்திரையாகவும் எடுக்கலாம், இல்லை பொடியாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப காரமான உணவுகள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது, சரிங்களா? ஸோ இதை மட்டும் எடுங்க. அதோட பால் கலந்த உணவுகள், ஏன்னா வந்து நம்மளுக்கு புண்ணு ஆத்துறதுக்கான உணவுகள் கொடுக்குற மாதிரி புண்ணு வந்து இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி உணவுகளும் நம்ம தவிர்க்கணும். ரொம்ப புளிப்பு சுவை, ரொம்ப இனிப்பு சுவை, அதே மாதிரி பால் கலந்த உணவுகள், பால் கலந்து காஃபி டீ குடிக்கிறது, இல்லை பாலில் வந்து
தயிர் நம்ம செய்து சாப்பிட்றது. ஸோ தயிர் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து வயிறு புண்ணாத்தும் அப்படின்னு நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. மோர் நீங்கள் எடுக்கும் போது நல்லா வயிறு புண்ணாத்தும். மோரோட சேர்த்து பெருங்காயம் போட்டு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் அடிக்கடி எடுத்துக்கலாம். கரிசாலையும் நல்லாவே வயிறு புண்ணு ஆற்றும். ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டாலே போதுமானது. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? விழுப்புரத்துலேருந்து கூப்பிடுறேன். சரிம்மா, யாருக்காக கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா, 36 மேம். வணக்கம், சொல்லுங்க. வயது 36 மேம். தொடர்ந்து சொல்லுங்கம்மா, உங்க தொந்தரவுகள் சொல்லுங்க. அந்த irregular periods மாதிரி இருக்கு மேம். ஓகே. 1 மந்த்க்கு வந்து ட்வைஸ் பீரியட்ஸ் ஆகுற மாதிரி, அப்புறம் அப்பப்போ லைட்டா ப்ளீடிங் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கு மேம். ஓகே. அது கன்சல்ட் பண்றதுக்கு அலோபதியில போய் கன்சல்ட் பண்றதுக்கு பிசிஓடி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்கு என்ன மேம் பண்றது, அதான் கேட்கலான்னு சொன்னேன். சரி, ஓகே. இப்போ நான் இதுக்கான ஒரு பயோட்டின் லட்டு சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரெகுலராக எடுத்துக்கணும். ஸோ இந்த எள்ளு இருக்குது பார்த்தீங்களா, எள்ளு உருண்டை ரெகுலராக உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா 15வது நாள்லேருந்து, ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் வர டேட்டு கண்டிப்பாக எல்லா லேடிஸுமே வந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு எப்பப்போ பீரியட்ஸ் ஆகுதுன்றதை நம்ம நோட் பண்ணி வைக்கணும். எவ்ரி மந்த்து எப்போ வருது, எத்தனை நாள் இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். அது நம்மளோட ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரியான நம்மளுக்கு நீர்க்கட்டி பிரச்சனைகளோ இல்லை ஃபைப்ராய்டு பிரச்சனைகளோ இந்த மாதிரி வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம கரெக்டாக ரூல் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு கடைசியாக பீரியட்ஸ் ஆன டேட்லேருந்து, அதான் ஃபர்ஸ்ட் டே, நம்மளுக்கு அதுலேருந்து 15வது நாள்லேருந்து எள்ளு உருண்டை சின்னது ஒன்று ரெகுலராக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல பீரியட்ஸ் ரெகுலர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பால் கலந்த உணவுகள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மூல காரணம் நம்மளோட வயிறு. ஸோ அப்போ நம்ம ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும் போதும் நம்மளுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும். அதே மாதிரி கருஞ்சீரகம். ஸோ கருஞ்சீரகம் வந்து நல்லா வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கூடா. அதை வந்து என்னென்னா இந்த 2 விரலில் இப்படி அழுனா எவ்வளோ வரும், ஒரு பிஞ்சு தானே, அந்த பிஞ்ச் அளவு வந்து தினசரி காலையில் எந்திரிச்ச உடனே பல்ல தொலைக்கிட்டு நம்ம தண்ணி குடிப்போம் இல்லையா, வெதுப்பான லைட்டாக ஒரு தண்ணி சூடு பண்ணிவிட்டு இந்த ஒரு பிஞ்ச் கருஞ்சீரகம் போட்டுட்டு தண்ணி குடிச்சிடுங்க. ஸோ இதை என்ன பண்ணுன்னா நல்ல கர்ப்பப்பைக்கு ரத்த உற்பத்தி அதிகப்படுத்தும். அதே மாதிரி நம்மளுக்கு எவ்ரி மந்த் பீரியட்ஸ் ரெகுலேஷனை அதிகப்படுத்தும். அதே மாதிரி பூண்டு வறுத்து கொஞ்சம் ரெகுலராக ஒரு 2 பல் பூண்டு இல்லை 1 பல் பூண்டு வந்து வாரத்துக்கு ஒரு 3 நாள் சும்மா ஒரு பூண்டை வந்து கடாயில் சும்மா வறுத்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து பூண்டை வந்து உங்களோட உணவில் அதிகமாக பூண்டு துவையலோ இல்லை சட்னி மாதிரியோ செஞ்சு எடுத்துக்கலாம். இதுவுமே நம்மளுக்கு நல்லா வந்து ரத்தத்தை வந்து கர்ப்பப்பைக்கு செலுத்தும். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் அது நார்மலாக ஆரம்பிக்கும். பீரியட்ஸ் எவ்ரி மந்த் நார்மலாக வர ஆரம்பிக்கும். பயப்பட தேவை கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, என் பேர் கிருஷ்ணவேணி. எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? தூத்துக்குடி. சரி, யாருக்கா கேட்குறீங்க? என் பொண்ணுக்காண்டி கேட்குறேன். என்ன வயது ஆகுதுமா உங்களுக்கு? 29 ஆகுது என் பொண்ணுக்கு. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா. கல்யாணம் முடிஞ்சிருச்சு மேடம். 3 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை தங்குது. 4 மாசம் ஆகும், அப்படியே அபாசன் ஆயிடுது. ஓகே, புரியுது. எதுனாலும் தெரியல, தையல் போடணுங்கிறாங்க. ஓகே, சரி. அதான் நாங்க ஒரு என்னன்னு கேட்போம். இப்ப கன்சீவ் ஆகல, சும்மாதான் இருக்கா. அதுதான். சரி, ஓகே, கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி எத்தனை தடவை ஆயிருக்கு குழந்தை வந்து? இதோட 3 தடவை போயிருக்கு. 3 தடவை ஆயிருக்கு. சரி, ஓகே, கவலைப்படாதீங்க. ஸோ இப்போ என்னன்னா நம்ம பலகீனமாக இருக்கும், நம்ம கர்ப்பப்பை பலகீனமாக இருக்குது அப்படின்னும் போது, இல்லை அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் ஆகுது, அதிகப்படியான சூடாகுதுன்னும் போது நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வரதாமா செய்யும். பயப்பட வேண்டாம். மனதளவில் முதல்ல நம்ம வந்து திடமாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறத வந்து பாசிட்டிவாக யோசிக்கணும். ஸோ வந்து இந்த மாதிரி குழந்தை வந்து ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னும் போது கடவுளே கண்டிப்பாக எடுத்துக்குவார். அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இனிமே வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நீங்கள் தாராளமாக மருத்துவரை பாருங்கள். ஏன்னா மருத்துவரோட கவுன்சிலிங் ரொம்ப முக்கியமானது. ஸோ மருத்துவர் வந்து சில ஆலோசனைகள் கொடுப்பாங்க. சில விஷயங்களை வந்து அவங்க கப்பிள்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க. அந்த கவுன்சிலிங் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஈஸியாக நேச்சுரலாக கன்சீவ் ஆகலாம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு 8 தடவை இந்த மாதிரி அபார்ஷன் ஆன ஒரு லேடி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பயனா, கன்சீவ் ஆகிடுறாங்க. ஆனால் வந்து 3 மாதத்தில் இல்லை 6 மாதத்தில் 7 மாதத்தில் கூட குழந்தை வந்து வெளியே வந்துருச்சு, நார்மல் டெலிவரியாகவே வெளியே வந்துருச்சு அப்படின்னு காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பேஷண்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்த பேஷண்ட் கூட கன்சீவ் ஆகி டில் டெலிவரி வரைக்கும் நம்ம கைட் பண்ணி அவங்க
நம்மளுக்கு கன்சீவ் ஆகி குழந்தை பெற்று நம்மளை வந்து நம்ம குழந்தையோட வந்து பார்த்துட்டு போனாங்க. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். இது வந்து ஒரு ரேர் ஃபினாமினா தான். ஆனால் வந்து இதுக்கு வந்து மனதளவு நம்ம கண்டிப்பாக வந்து உறுதியாக இருக்கும் போது ஈஸியாக இது நடக்கும். ஸோ வரி பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் ஆஸ்துமாக்கான காரணங்கள், அதுக்கான தீர்வுகள் சொன்னீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.